இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷால் பழக்கம் இல்ல. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டா பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா. அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க. போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக வீட்டு நேரத்தில் போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு, ஆப்போசிட்ல போறாரு. நான் விளையாட்டா சொன்னவர், நான் வரவும் பார்த்து பயந்து போறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்க இல்லை. இல்லை சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொன்னோன்னா எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், காணோன்னு சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பி மாட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்ட வந்து சொல்றேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டா இல்லாம கிளம்பி போயிட்டாப்ல, குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுறேன் அப்படி, அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கேட்டேன். அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சு கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாசம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், விஷால் என்ட்ரி. எனக்கு சுருன்னு ஆகுது, யார் முகத்தை காலமுறை பார்க்கக்கூடாது நினைச்சோமோ அந்த முகம், ஆமா அந்த முகம் நிக்குது. நான் முகத்தை திருப்பி அந்த பக்கம் போயிட்டேன். விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா, சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு தூரத்துல என்ன பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூத்து வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்க எப்போ சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான். அது அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோல வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ ஒரு சண்டைன்னு சொல்ல நான் நினைச்சுக்கிட்டா அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்கள் கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவர், இல்ல விஷால் மாமா தான். ஸோ விஷால் சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்லை, எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன், வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, இதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த 2 பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ற, என்ன பேசுற. குஷு வந்து நான் எழுத்துட்டேன் நடிகை சங்கத்துக்கு, குஷ் நீ வரணும், நடிகை சங்கத்துக்கு வரணும். சரி ஓகே வந்துடுறேன். அண்ட் அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னா இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் அ வெரி ஹை ஃபீவர், பட் யாருக்காகவும் வந்திருக்க ஐ டவுட், பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் கம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ரன்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட்